ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெசன்ட் நகரில் உள்ள அஷ்டலக்ஷ்மி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் அஷ்டலக்ஷ்மி அஷ்டத்தை கொடுக்குதா இல்லை இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதான்னு. கஷ்டம் வந்தால் என்ன, இப்போ எதுவாக இருந்தாலும் பிரித்து மேய்ஞ்சிருவோம். சிறப்பு தரிசனம் 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனா அங்க அவ்வளவு கூட்டுற நான் போற நேரத்துல அவ்வளவு பெரிய கோயிலும் இல்ல. பட் ஓரளவு மீடியம் இருந்துச்சு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1976ல மக்களால கட்டப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. இந்த கோயிலோட கீழே மெயின்ல பாத்தீங்கன்னா தசவத்ரா, அதாவது விஷ்ணுவோட அவதாரம் இருக்காரு. 3 ஃப்ளோர் படி ஏறி போனோம். சின்ன குறுகு பாதை வழியா 8 லட்சுமியை பார்த்தோம். நம்ம வீட்டுல எப்படி மாடிப்படி ஏறி ஒவ்வொரு ரூமா போவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. ஆனாலும் நான் உங்களுக்காக சரி நம்ம வீடியோ பாக்குறாங்களே நம்ம வியூவர்ஸ் நம்மளை நம்பி ஏதாச்சும் புதுசா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டினேன் உங்களுக்காக. தனலட்சுமி, தனம்னா பணம்னு அர்த்தம், பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம். கஜலட்சுமினா விலங்கின் செல்வம், மிகுதியான செல்வம், நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். விஜயலட்சுமி, விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். வித்யலட்சுமினா அறிவு, திறமை. ஆதிலட்சுமி த கிரியேட்டர், இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் உருவாக்குனது அவங்கதான். தானியலட்சுமி, தானியம்னா தானியங்கள், அரிசி பருப்பு எல்லா தானியமும், சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய லட்சுமி. தைரியலட்சுமி, தைரியம், பிரேவரி, கரேஜ் சொல்லலாம். சந்தான லட்சுமி, இவங்க தான் இருக்கிறதுல 8 லட்சுமிலே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அழகான அறிவான ஒரு குழந்தைய எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு அம்மா கொடுக்குற லட்சுமி. அப்புறம் இந்த கோயில் விட்டு வெளியில வந்த உடனே பீச். ஹேய் ஜீம்ஸ் ப்ரோ, ஹேய் நில்லு மேன், ஹேய். இந்த பீச்சில் அவ்வளவா கப்பல்ஸை பார்க்க முடியல. ஒருவேளை குழி தோண்டி அடியில் வேண்டா போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பீச்சில் அவ்வளவா கூட்டம் இல்லை. கோயிலுக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க புல்லுக்கு. அதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மித்த பீச் மாதிரி நிறைய கடையெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே. ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வராமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஓட்டைக்குள்ள ஒரு நண்டை பார்த்தேன், இப்போ தான் வெளியில் வந்துச்சு. வந்தவொடனே உள்ளே போயிடுச்சு. இதுதான் நண்டோட வீடு. இதுக்குள்ளே இருந்த நண்டு வெளியில் வந்துச்சு, பார்த்தேன். மூடி விட்டுருவோமா? வேற ஹோட்டல்லேருந்து வெளில வந்துட்டான்டா, பாடுறா முறைக்கிறியாங்கோ. அந்த பயம் இருக்கணும்.